ரோபோ சங்கர் எல்லாரும் சொல்லலாம், அவர் இல்லாமல் போனது வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய லாஸ்ன்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது இண்டஸ்ட்ரிக்கு லாஸாக கூட இருக்கலாம். ஆனால் ரோபோ சங்கர் இல்லாமல் போனது என்னை மாதிரி கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் தான். ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு நண்பன், நல்ல மனசு, இவ்வளோ சீக்கிரம் போயிருக்க வேண்டாம். ரோபோ சங்கர் அவர்கள் சத்தம் இன்று நம்மளை எல்லாம் கொஞ்சம் சத்தம் அதிகமாக சார் விட்டு சென்று விட்டார். அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய மனமார்ந்த ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஒரு நல்ல ஒரு இனிமையான நண்பர், நல்ல நட்பாக பழகக்கூடியவர். 2006 என்னுடைய மீன் பாட் சித்திரமேஸ்வரடி ரிலீஸ் ஆச்சு. அவர் வந்து கலக்க போவது யார் அதில் இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் உலகமெல்லாம் எத்தனையோ ஊருக்கு ட்ராவல் பண்ணோம். துபாய், பஹ்ரைன், மலேசியா, சிங்கப்பூர், அதுபோல் நாங்கள் 2 பேரும் எவ்வளோ ட்ராவல் பண்ணோம். அவர் கூட இருக்கிறப்பெல்லாம் ஒரு நல்ல ஒரு அதாவது நம்ம ஒரு மெய் மருந்து இருப்போம். அவர் நல்ல ஒரு காமெடியாக பேசுவார், நல்ல இதாக பேசுவார், நல்ல சோசியல்ஸாக, அதுவும் ஒரு உடன்பிறந்த தம்பி போல இருப்பார். அவர் மனசு காலம் இல்லை. அவருடைய அகால மரணம் எனக்கு ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்குது. அவங்களுடைய குடும்பத்தாருக்கு எனது மனமார்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்கேன். கலைமாமணி விருது வாங்கியிருக்கிறார். கலைமாமணி அவர் தான் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் யாரும் அதே போல் கலைமாமணி விருது அவர் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் 2019 நானும் கலைமாமணி விருது வாங்கியிருக்கிறேன். நல்ல ஒரு திறமையான ஒரு நகைச்சுவை நடிகர், நல்ல ஒரு வில்லன் நடிகர், மறக்க முடியாது. தாடி பாலாஜி நல்ல மனசு. தாடி பாலாஜி எல்லாம் நாங்களாம் ஒன்றா இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக நல்லா ட்ராவல் பண்ணோம். மனமார்ந்த இரங்கலை தெரிவிச்சேன். மறைந்த நடிகருக்காக நாங்க வந்திருக்கோம். ரோபோ சங்கர் நடிகர் அல்ல, மனிதர். அவர் சின்ன திரையில நடிக்கும் போதிருந்து அவர் கூட என் கூட அவர் நடிச்சிருக்கிறாரு. நானும் அவர் கூட நடிச்சிருக்கிறேன். பல திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் நல்ல மனிதர், நல்ல குடும்பம். ஒன்று மட்டும் நாம தெரிஞ்சுக்கணும், சில பேர் உடல்நிலம் சரியில்லாம மறையும் போது என்ன காரணம்னு எல்லாருக்கும் தெரியும். அதை நாமளும் நல்ல விஷயமாக கடைபிடிக்க வேண்டும். ரோபோ சங்கர் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன்.